புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி, பிரையன் பூங்கா, பைன் மரக்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். இதனிடையே பகல் நேரத்திலேயே கொடைக்கானலில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைகிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை கொண்டாட இரண்டாவது நாளாக தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு மற்றும் வெள்ளி நீர்வீழ்ச்சி ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. அதே போல நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி படகு சவாரி செய்தும் கூரை சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாமல் அடர்ந்த பனிமூட்டமும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களில் முகப்பு விலைகளை எரியவிட்டபடியும் அபாய ஒலியை ஒளிரவிட்டபடியும் ஊர்ந்தபடி தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழில் மகிழ்ச்சி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.